பெரியாரை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர் கடவுள் மறுப்பாளர், மாற்றமில்லை. ஏன் கடவுள் மறுப்பாளர்? அதான் ஒரே கேள்விதான். சோமநாதர் ஆலயம் கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர்ல இருக்கு, இந்த வைக்கம் ஊர்ல இருக்கு. அது பக்கத்துல கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. விவேகானந்தர் அந்த ஊருக்கு போறாரு. அங்க இப்பவும் அந்த கோயில் இருக்கிறது. அங்கே பத்திரகாளி அம்மன் கோயில் என்று எண்ணுகிட்டு கொடுங்கல்லூர்ல இருக்கு. விவேகானந்தரை 3 நாளா உள்ள விடல, தடை பார்த்திருக்காங்க, பூநூல காணல, உள்ள விடாம விவேகானந்தரை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பெயர் வச்சிருக்கோம். அந்த மனோன்மணியம் சுந்தரனாரும் அவரும் ஒரே மேடையில பேசிட்டாங்க. அந்த மனோன்மணியம் சுந்தரனாருடைய மகள் வழி பேரன் மோதிலால் நேரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல சொல்றாரு, எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தி அவர் அதற்கு சொன்ன வார்த்தைகள், வாயில் வராத வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தினார். அவருக்கே அந்த நிலை என்றால் நாடு எந்த நிலையில் இருந்து பார்த்துக்கொள்ளு. நாராயணகுரு வைக்கத்துல அந்த கோயில் தெருவில் போகக்கூடாது. அதுக்கு தான் அப்போது மதராஸ் பிரசிடென்சி, சென்னை, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதி மதராஸ் பிரசிடென்சி. அதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் தந்தை பெரியார், மிகப்பெரிய செல்வந்தர். மகாத்மா காந்தியும் காமராஜரும் அவரை போராட்டத்துக்கு போக சொல்றாங்க. வைக்கத்துக்கு போறாரு, மறியல் பண்றாரு, 1 மாசம் உள்ள வெளியே வராரு, திரும்பவும் மறியல் பண்றாரு, 6 மாசம் உள்ள. அவர் உள்ள போன உடனே அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். 143 நாள் உள்ள இருந்து வெளியே வந்து நாராயணகுருவை அந்த இடத்து விளையாட்டு நடக்க வைத்துதான் வந்தாரு. அதுதான் 100 ஆண்டுகளை கடந்தும் வைக்கம் வீரர் என்று சொல்லி நினைவகம் கட்டி கொடுத்து நம்முடைய முதல்வரும் கேரள முதல்வரும் திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தந்தை பெரியார் தியாகம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் சமூகம் பெண்கள் மார்புல துணி போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, தலைப்பாகை கட்டக்கூடாது, கோயில் தெருவில் போகக்கூடாது, கருவறை கோயில் உள்ளே செல்ல முடியாது. இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்தாலே தீட்டுங்கிற காலத்துல தந்தை பெரியார் கூட்டம் முடிவடைந்ததும் நாடார் வீட்டு சமையல் வழங்கப்படும் சொல்லி அந்த நோட்டீஸ் இருக்கு. இப்பவும் இந்த அப்பா கிட்ட நோட்டீஸ் இருக்கு. அது அந்த தியாகத்தை செய்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லி ஒரு வரியில் நான் கடந்து செல்ல மாட்டேன். கடவுள் பெயரை சொல்லி மனிதனை இழிவுபடுத்துவதைத்தான் எதிர்த்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார். இந்த பத்திரம் இங்க நம்ம சட்டமன்றத்தில் பதிவுகள் இருக்கு. முத்துலட்சுமி அம்மையாருக்கும் நம்ம சத்தியமூர்த்தி நம்ம காமராஜருடைய குருவானவருக்கும் நடக்கு. 8 முதல் 13 வயசு பிள்ளைகளை பொட்டு கட்டுன்னு அனுப்பி விடணும். கோயிலில் அனுப்பி விட்டுட்டு திரும்பி பார்க்க முடியாது. அப்படி நடந்த கொடுமையை எதிர்த்து அந்த அம்மா கேட்கு. அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய தியாகமான பணி, கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணி. இன்னைக்கு நீங்க பொட்டு கட்டுதல் பிள்ளை அனுப்ப மாட்டீங்க, நாளைக்கு கோயிலுக்குள்ளே வரேன்னு கேட்பீங்க. நம்மெல்லாம் சத்தியமூர்த்தினா எவ்வளவு பெரிய சுதந்திர போட்ட வீரன் நினைப்போம். அவர் வாயில் அந்த வார்த்தைகள் வருது. அப்போதான் அந்த அம்மா சொல்றது, சரி சரி, அப்போ இவ்வளவு நாளும் எங்க பிள்ளைகள் போச்சு, அந்த பலனை நாங்க கடவுளுக்கு செய்த பணியை நாங்க செய்தோம், நாளையில இருந்து நீங்களே உங்க பிள்ளைகளை அனுப்பி நீங்களே அந்த நன்மையை பெற்றுக்கிடுங்க சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. அப்ப சமூகம் எப்படி இருந்துங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன். அந்த சமூகத்தை திருத்தி தான் தந்தை பெரியார் அவர்கள் மனிதன் பிறப்பால் அவனுடைய பணியால் அவனை அவமானப்படுத்தக்கூடாது, அது குறைவல்ல, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்களை மதி, ஆண்கள் தான் போலீஸா இருக்க முடியும். அப்பவே சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாலே பெண்களை கூப்பிட்டு இந்த காக்கி சட்டையை போட்டு கையில கம்ப கூட அவ்வளவு பேரும் பயப்படுவான். ஆம்பளைக்கு பயப்படாததை விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவான்னு அவர் என்னை சொல்லியிருக்காரு வருங்க. இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. நீதிமன்ற பார்வையில் 3 ஐபிஎஸ் அதிகாரி, 3ம் பெண்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் 41% பெண்கள் அரசு பொதுத்துறை தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு இன்று போது நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் பெரியாரை மறக்க முடியாது. பள்ளியை திறந்து மதிய உணவு தந்த பெருந்தலைவர் காமராஜரை மறக்க முடியாது. அதே போன்று நம்முடைய கலைஞர் உயர்கல்விக்கு வித்திட்டவரை மறக்க முடியாது. இன்றைய முதல்வர் புதுமை பெண் திட்டம், தவ புதல்வர் திட்டம் தந்து படி 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 என்று சொல்லுகின்ற
இந்த வரிசையில் இருக்கின்ற தலைவர்களையும் மறக்க முடியாது. அதற்கு முக்கியமானவர் தந்தை பெரியார் தான். சட்டப்பேரவையில் சில நேரங்களில் ஒரு அப்பாவுவாக சில நேரங்களில் இருப்பார், சில நேரங்களில் அப்புன்னு அப்பாவுவாக அவர் இருப்பார். அது சமீபத்தில் நடந்த சில மாற்றங்கள்ல கூட பார்த்தோம். நேற்று கூட சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலன் அவர்கள் கவர்னர் உரையின் மீது நன்றி தெரிவித்து பேசும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். 1974 இந்த சட்டப்பேரவையில் கவர்னரே இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டோம். ஆனா அப்படி கவர்னர் இல்லைன்னா அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை யார்கிட்ட கொடுக்கிறது அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதற்கு சமீபத்திய கூட்டத்தொடரில் அப்பாவு அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். சட்டப்பேரவை தலைவரே கவர்னருடைய அதிகாரங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார். அந்த அளவிற்கு சட்டப்பேரவையை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை தம்பி, என்னுடைய நண்பர், இந்த நாட்டின் நலன் மீது அக்கறை கொண்டவர், பத்திரிகையாளராக ஊதியத்துக்கு பணியாற்றினாலும் நாட்டின் மீது உள்ள தனியாத அன்பு பாசம், இந்த நாட்டில் நடைபெறுகின்ற அவலங்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை தம்பி நிரஞ்சன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த அருமையான புத்தக வெளியீட்டு விழாவிற்கு ஏற்கனவே ஒரு புத்தகத்தையும் நான் தான் கொடுத்தேன். இந்த புத்தகத்தையும் நீங்க தான் வழங்க வேண்டும் என்று என்னுடைய தம்பி அன்பு கட்டளையிட்டதற்கு இணங்க இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு என் தம்பி நிரஞ்சன் அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு உங்கள் மத்தியிலே பேசுகின்ற இந்த வாய்ப்பை தந்த அருமை தம்பி நிரஞ்சன் அவர்களே, அன்பிற்குரிய இயக்குனர், யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க, அந்த சினிமா பார்க்க மாட்டேன், அந்த நடிகர் பேர்களே ரொம்ப மைண்டில் வச்சுக்கிட்டோம்ல, யார் இயக்குனர், கதை வசனம் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் பார்க்கறது இந்த காமெடி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு மிக அதிகபட்சம்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தூங்கக்கு முன்னால காமெடி பார்ப்பேன். அல்லது எங்க காலத்து பழைய காலத்து பாட்டு ஒரு 5 முதல் 10 நிமிஷம் இதில் எதையாவது ஒன்றை பார்த்துட்டு அப்படியே தூக்கிடுவேன். அதுல நிறைய காமெடி அப்போ கண்ணில் எது படுதோ அதுதான் அது என் மைண்ட்ல இருக்குமே தவிர மற்றபடி எனக்கு தெரியல. தம்பி பிரேம்குமார் அவர்கள் ஆண்டவனுக்கு இணையாக தந்தை பெரியாரை, இந்த சமூக சீர்திருத்தவாதியை, நம்முடைய எவ்வளவு அவருடைய முழு உழைப்பு, அவருடைய எண்ணம், சிந்தனைகளை எல்லாம் இந்த நாட்டு மக்கள் மீது மிகுந்த அக்கறை இருக்கின்றவர்கள் தான் கடவுளுக்கு இணையாக அவரை கொண்டு வர முடியும். அந்த அளவில் சிறந்த ஒரு இயக்குனராக நம்முடைய தமிழகத்துக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து அன்பிற்குரிய தம்பி பிரேம்குமார் அவர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்தை தந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தம்பி ஆஷிப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற, அப்படியே டிவி அப்படி மாத்திக்கிட்டே போனா தேரடி இருந்தா அப்படியே நிற்கும். அது அருமையான நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்றிருக்கின்ற அருமை தம்பி தேரடி அவர்களே. எனக்கு ஒரு நண்பர் சால்வை போட்டாரு, பேர் என்ன, அப்படியே அதிர்ந்துட்டேன். ஞானசேகரன் சொன்னாரு. அது எப்படி வந்துட்டாரு அங்க இருந்து நீ பார்த்தேன் இல்லையா, இது நான் வேற ஞானசேகரனாரு. அப்படிப்பட்ட தம்பி ஞானசேகர் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய பத்திரிகையாளர் சசிகலா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, இந்த அருமையான புத்தகத்தை எழுதுவதற்கு துணையாக இருக்கின்ற என் தம்பி நிரஞ்சனுடைய துணைவியார் சரண்யா அவர்களே, இந்த நாட்டுக்கு அற்புதமான ஒரு மகனை தந்த நம்முடைய தம்பி நிரஞ்சனுடைய தாயார் அமுதவல்லி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் உட்பட நிறைய பேர் பெயரை கேட்கல. இந்த சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் இவ்வளோ பெரிய புக்கை கொண்டு வருவாங்க. அமைச்சர்
இந்த புத்தகத்தில் இருக்கிறத நான் இந்த சட்டமன்றத்திலே பேசியதாக பதிவு செய்ய கொள்ள வேண்டும் என்று சொல்வார். அதுபடி இங்க வந்திருக்கின்ற எல்லார் பெயரையும் இந்த அப்பாவு சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த தம்பி நிரஞ்சனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. என் தம்பியை நானே எப்படி பழக்கம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியலன்னாலும் நான் சொல்லணும். நான் 2016 சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றேன். தோத்ததை அறிவிச்சாங்க. உயர் நீதிமன்றம் போனேன், பிறகு உச்ச நீதிமன்றம் போனேன். அப்போதுதான் தம்பி நிரஞ்சன் அவர்களை நான் அறிமுகமானேன். எந்த அளவுக்கு வட இந்தியாவில் ஒரு பத்திரிகையாளர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டானவர் அருமை தம்பி நிரஞ்சன் அவர்கள். நான் ஏதோ நீங்க கைதட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, நீதிமன்றத்தில் பொறுப்பு கொடுத்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடைபெறுகிறது என்று வந்தால், இந்தியாவில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும் நிரஞ்சன் கேட்டா சரியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து துல்லியமாக அந்த அளவுக்கு மதிநுட்பத்தோடு அங்க நடப்பதை அப்படியே கிரகித்து அப்படியே சொல்றாங்க. அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் அருமை தம்பி நம்முடைய நிரஞ்சன் அவர்கள். ஒரு முறை நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது, என்ன தம்பி இந்த நீதிமன்றம்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு. இல்லைனாச்சு சந்திரசூட்னி ஒருவர் வருவார், அவர் காலம் பொற்காலம், நிச்சயமா நல்லது நடக்குன்னு எல்லாரும் நம்பி இருக்குது, அவரை தான் இந்த நாடே நம்பி இருக்குன்னு சொன்னாரு. அதுபடி நல்ல தீர்ப்புகள் நிறைய கடந்த ஆண்டுகள்ல சொன்னாலும் எப்படினாலும் சரிதான், நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். அது உள்ள நான் போக விரும்பல. ஆகவே அந்த அளவுக்கு அதில் எல்லா தீர்ப்புகளையும் நான் அதை அவருடைய தீர்ப்புகள்லாம் அப்படியே பார்ப்பேன். நான் எப்படி நம்ம தேர்தலுக்கு பத்திரம் அதை வெளியே கொண்டு வந்தாரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஆண்டு கணக்காக இருந்தால் தான் எல்லாரும் கணக்கை நான் தர முடியும்னாங்க. நாளை மறுநாளைக்குள்ள தரலன்னா நடக்குது வேறன்னாரு, எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எல்லா பணத்தையும் திரும்ப கொடுக்கணுனாங்க. அது நடந்தா நடக்கலையான்னு டைரக்டர் தான் கேட்கணும், அதனா நீங்க பத்திரிகையாளர்கள் தான் சொல்லணும். தீர்ப்பு இருக்கு. ஏதாவது குற்றம் நடைபெற்றால் எல்லா இடங்களிலும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், கோர்ட் இருக்கும், வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. ஆதாரங்களை திரட்டி ஃபைலை கொண்டு போய் கொடுத்து வழக்குக்கு சம்பந்தப்பட்டதை கொடுத்து ஐயா நீதிமன்றத்தில் வாதாடுங்க. ஆனா இந்தியாவில் அப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டத்துக்குள்ள உத்தரப்பிரதேசன்னு ஒரு ஊர் இருக்கு. அது யாரு? ஆஷிப்பா, நல்லா பாரு. ஓ மைனாரிட்டி தானே அவன், எந்த ஊருக்காரன் கேளு பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, எஃப்ஐஆர் போடு, பிடிஐடின்னு சொல்லி ஒரு 100 பில்டர்ஸை வரிசையா விட்டுருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். வீட்டை இடிக்கணும். எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதுக்கும் ஒரு ரூலிங் கொடுத்தாரு, சரியான ரூலிங். சரிதானா? சரியா சொல்றதுனா தப்பு அப்படி கொடுத்தாங்க. அப்படி பல நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தாலும் ஒண்ணுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏன் வந்துன்னு தெரியல. 1947 இந்து கோயிலா, கிறிஸ்தவ கோயிலா, இல்ல சைனா கோயிலா, அல்லது முஸ்லீம் மாஸ்கா, என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும், எக்ஸப்ட் பாபர் மசூதி அப்படின்னாங்க. அது நல்லா தானே இருக்கு அந்த தீர்ப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டோம். 1991 சட்டமாட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனாலதான் எனக்கு கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடு தான். நீதிமன்றத்தை விமர்சிக்கல, அந்த தீர்ப்பையும் விமர்சிக்கல. அதுல வந்து ஒரு அரைக்குறையான ஒரு தீர்ப்பாட்டு அது இருந்து, அதையும் எந்த கோயிலா இருந்தாலும் கும்பிட்டுக்கிடலாம். ஆனா யாரு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் தோண்டி உள்ளுகளை எதுவும் இருக்குன்னா பார்த்துக்கிடலாம். அவனையும் கூட்டு கொண்டு அதுல ஒரு இடத்துல தேங்காய் பழத்தை வச்சு கும்பிடையும் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னது ஒரு நெருடலா இருந்து, இப்போது நம்முடைய நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து அதுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்து கண்ணா அவர்கள் எதையும் தொடக்கூடாது, 1991 சட்டப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றம் தந்த தீர்ப்பாக இந்த அப்பாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும், அவ்வளவுதான்.
நான் இதற்கு மேல அதுக்குள்ள நிறை குறையாட்டு சொல்லவில்லை. இன்றைய உச்சநீதிமன்ற நீதியரசர் இந்த தீர்ப்பு சமூக நல்லிணக்கத்துக்கும் சமூக நீதிக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கு இந்த நாட்டில் நாம் வாழலாம், நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், நம்ம இஷ்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது படி நாம் எந்த தெய்வத்தையும் வணங்கி கொள்ளலாம், அதற்கு முழு உரிமை நமக்கு இருக்கிறது என்று அரசியலமைப்பு சட்டம் அதை மாற்றுகின்ற நிலை வந்தால் கூட மாற்ற முடியாது, இதுதான் சட்டம் என்று சொல்லி அற்புதமான தீர்ப்பை வழங்கிய இன்றைய உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்களை உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் நாட்டில் எழும்போது நீதிமன்றம் தன் கடமையை செய்கின்றது, ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தன் கடமையை செய்கின்றார்கள். அதுபோல் காவல்துறை நிர்வாக அமைப்புகள் தங்களுடைய கடமையை செய்யும். இதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதை தட்டி கேட்கின்ற ஆற்றல் எல்லாற்றையும் விட பத்திரிகையாளர்களுக்கு உண்டு. அதிலே என் தம்பி நிரஞ்சன் முதன்மையானவர் என்பது எனக்கு நன்றாக. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு கருத்தை எளிதாக சொல்லிவிட முடியாது. ஏற்கனவே இந்த கருத்து சொன்னதுல ஒரு 4-5 பேரை காணல, நம்ம இப்போ காலி பண்ணி அனுப்பிட்டாங்க மேல. அப்படி ஒரு ஆட்சியில என் தம்பி டெல்லியில தலைநகரத்தில் இருந்து வாங்க, மேல வாங்க தம்பி கார்த்திகேய செல்வன் தம்பி, அந்த சேர மேல தூக்கி போடுங்க, என் தம்பிட்ட தேரடி வாங்க தம்பி, மேல வாங்க, வந்துருங்க, இதை கீழே இறக்கிருங்க, அதை கீழே அப்படியே இறக்கிருங்க, சேர் இருக்கு, வந்துடலாம். கார்த்திகேய செல்வன் நீங்க ஆங்கரா இருக்கக்கூடிய ஆளு, ஸ்பீக்கர் பாயின்னு நினைச்சுக்கிட்டுக்கலாம், இங்க வந்துடலாம், மேல ஆசிப் இடம் இருக்கு, இல்ல இடம் இருக்கு வாங்கன்னு சொல்றேன், அப்படி அப்படி ஒரு சின்ன இது மாதிரி போட்டு வாங்க ஆசிப், மேல வாங்க, மேல வாங்க. அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களுடைய பணி அவ்வளவு எளிதான பணி இல்லைன்னு எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கு மட்டுமல்ல, நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து அல்லது முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்து நாட்டு மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் இல்லை. பத்திரிகையாளர்களுடைய விஷயங்கள் ஹிண்டு ராம் அவர்கள் என்ன பாடுபட்டான்னு எனக்கு அவங்க படிக்கும் போது எனக்கு தெரியும். பல நாட்கள் அவரெல்லாம் ஒழிச்சே அலைஞ்சாங்க. ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வந்த ஒத்த காரணத்துக்காக போபர்ஸ் என்ற ராணுவ உபகரணம் வாங்கியதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை வெளியே கொண்டு வரும்போது எவ்வளவு பாடுபட்டார். அது அந்த காலம். இந்த காலத்தில் பிரான்ஸ் நாட்டில் டச்சல் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்கல எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருந்தாலும் இன்னைக்கு பத்திரிகைகள் அதை வெளியே கொண்டு வருவதற்கு தயாராக முடியாத நிலை, இயலாத நிலை, அவ்வளவு பிரச்சனைக்குரிய இடத்துல போயிருக்கு. விமானம் வாங்க போனாக்கி ராணுவ மந்திரி போவாங்க, வெளியுறவுத்துறை மந்திரி போவாங்க, பிரதமர் போவாங்க, உள்துறை மந்திரி போவாங்க. அனில் அம்பானியும் பிரியங்கா சோப்ராவும் போய் பாரத பிரதமரோட வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாட்டில் நடக்குமா? வெளியே சொல்ல முடியல, வெளியே கேட்க முடியல. ஏன்னா ஸ்பீக்கர் குற்றச்சாட்டாட்டோ யாருக்கு எதிராட்டல நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆக இப்படிப்பட்ட சம்பவங்கள் யார் சொல்றாங்கன்னா நீங்க தான் சொல்றீங்க. பத்திரிகையாளர்கள் இப்படி நடந்திருக்கு, இந்த விமானத்துல இத்தனை மணிக்கு இங்க போறாங்க, இங்க வாங்கினாங்க, பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் என் தம்பி டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு விவசாயிகள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை நேரில் களத்தில் உட்கார்ந்து எடுத்து அது அவர் ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களும் கொடுத்ததினுடைய வெளிப்பாடு தான் அந்த சட்டம். 3 சட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தம்பி நிரஞ்சனுக்கும் அதில் பங்குண்டு. பல பேர் நினைத்துக்கலாம் இவங்களுக்கு என்னன்னு, இவங்க தான் நாடு முழுதும் பத்திரிகையாளர்களுக்கு செய்தியை கொடுப்பாங்க. நான் கூட கனடாவுக்கு காமன்வெல்த் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டத்துக்கு போயிருந்தேன். நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற
சபாநாயகர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் இந்தியாவில் உள்ள எல்லா சபாநாயகர்களும் போனோம். எங்கள் கைக்கு ஆளுக்கு ஒரு கொடி தந்திருந்தாங்க. அந்த கொடியை எடுத்துட்டு ஒரு சின்ன ரேலி, இவ்வளோ பெரிய ரூமில் ஒரு ரவுண்டு வரேன்னு வச்சுருக்கலாம், மேட் இன் சைனான்னு இருந்து, என்னடா இந்த கொடியை கூட நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வரலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து நேரே எனக்கு தெரிஞ்சது நிரஞ்சன் தான். தம்பி இப்படிலாம் ஒரு சமாச்சாரம்னு அதை அனுப்புங்க அப்படின்னு நாங்கள் அனுப்பி ஒரு செகண்டுக்குள்ள நாடு முழுதும் ஒரு தேசிய கொடியுடைய நீளம் எப்படி இருக்கணும், அகலம் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், அதை எப்படி உருவாக்கணும், இது எப்படி உருவாக்கியிருக்காங்க. ஆக மேக் இன் இந்தியான்ட்டு மேட் இன் சைனான்னு சொல்லி கொடிய ஸ்பீக்கர் கையில் இந்தியா சார்பாக கொடுத்துருக்காங்களே, அந்த லேபிளையாவது கட் பண்ணிட்டு கொடுக்கலையே அப்படின்னு வேதனையோடு சொன்னேன். அப்ப என் தம்பி அநேகமா புதிய தலைவர்கள் தான் இருந்தாங்க, கார்த்திகை செல்வன் நினைக்கிறேன். இப்படி பத்திரிகையாளர்களுடைய பங்கு எப்படிங்கிறது, ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வரணும்னா வெளியே வந்துட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு அப்படியே துறை போட்டு போயிடுவோம். ஆனால் பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த பத்திரிகையாளர்கள், அவருடைய குடும்பம், வீடு, அவருடைய சொந்தம் பந்தம், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த நெருக்கடியை கொடுக்கலாம், காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பார்கள். அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விவசாயிகளுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த சட்டம், கருப்பு சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களும் தடை செய்யப்பட்டிருப்பதற்கு தம்பிக்கு பங்குண்டு. அதுபோல்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதன் தொடர்ச்சியாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள், என்னென்ன விதிமீறல்கள் அப்பட்டமாக என்ன நடைபெற்றது, கூட்டணிகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, ஒவ்வொரு இயக்கங்களும் எவ்வாறு அழிக்கப்பட்டது அல்லது ஒடுக்கப்பட்டது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு, எப்பவும் எதுவும் நடக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. ஜனநாயக நாட்டில் ஒரு நிமிடத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் மாறிடும். நீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, இந்திரா காந்தி பலம் பொருந்திய ஒரு அம்மா, இன்டர்நேஷனல் பிரஸ்ஸை தனியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் வைக்கவ, ஒரு துடிச்சனால பெண்மணி ஸ்லோன்ல நேரே தக்கமாற அப்படியே திரும்பி நின்று, அது யார் அங்க என்ன பிரச்சனைன்னா அங்க உள்ள பிரதமர், ஜனாதிபதி எல்லாம் ஓடி வந்து அம்மான்னு காலில் விழக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளவர், வீரம் தீரம் பொருந்தியவர் அம்மையார், நம்முடைய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அலகாபாத் கோர்ட்ல போய் இருந்தாங்க. அவங்களுடைய தேர்தல் செல்லாதுன்னு சொன்னாங்க. செல்லாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அது சின்ன விஷயமா பெரிய விஷயமானு நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். அரசு ஊழியர் ஒருவரை தன்னுடைய தேர்தல் பணிக்காக கூட வைத்தார். அந்த விதிமீறல் செய்ததற்காக அலகாபாத் கோர்ட் அவரை உங்களுடைய தேர்தல் செல்லாது என்று சொன்னது. நான் சரியா சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல, தெரியுமா? அதுதான் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. அப்படிதான் அதை உடனடியாட்டு அவங்கள பண்ணாங்க. பிறகு அந்த அம்மா அதன் நிமித்தம் அந்த அதிகார போதை, நீதிக்கு தலைவணங்கிறேன்ட்டு வரல, எமர்ஜென்சி வருது. அதன் பின்பு ஆட்சி மாற்றம் வருது. பாருங்க, ஒரு சிறு விஷயம்தான். ஒரு அரசு ஊழியரை தேர்தலுக்கு பயன்படுத்துறது. நான் சபாநாயகர், நேற்று முன்தினம் கூட ஒரு ரூலிங் கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பேன். இந்த டிடி தொலைக்காட்சி எங்களுக்கு வாரேன்னு சொல்லி எக்ரிமெண்ட் பண்ணிட்டு வர முடியாது, நாங்கள் குஜராத்துக்கு போகிறோம், அங்கே விவிஐபி கவரேஜ் பண்ணி ஓபி எடுத்துட்டு அங்கே போயிருந்தாங்க. தமிழ்நாடு எங்கே இருக்கு, சட்டமன்றம் எங்கே இருக்கு, எங்கே எக்ரிமெண்ட் பண்ணிட்டு எங்கே போகிறாங்க பாருங்க. இது நான் அசம்பிளியில் சொன்னதுதான் சொல்கிறேன். அப்போ இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம். எது பொதிகை டிவி எங்கே போகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் இப்படி நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என் தம்பி நிரஞ்சன் இந்த தவறுகளை, தப்புகளை அரசு அதிகாரிகள் செய்வதை வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும். அப்படி நெஞ்சுரம் உள்ள பிள்ளையை அமுதவல்லி அம்மா நமக்கு நாட்டுக்கு தந்திருக்காங்க. அதுக்கு பக்கபலமாக துணையாக ஒரு துணைவியார் சரண்யா அவர்கள் தியாகத்தோடு அவங்களுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது நிறைய கூட்டம்லாம் வேணுங்கிறது இல்லை, வந்திருக்கவங்க போதும். இப்பவே முன்னால தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க, இல்லைன்னா ஒரு செய்தி வரேன்னா
நாங்க தென்கோடியில கன்னியாகுமரி பக்கத்துல ராதாபுரம் தொகுதியில எதையாவது சொல்லி அத வீடியோ எடுத்து அங்கிருந்து நேரே மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து மோடத்தில் அனுப்பி அது எத்தனை மணி செய்தியில வரும்னா 5 மணி செய்தி வரும் சாயங்காலம் பார்த்திருப்போம். காலை 6 மணி செய்திம்பாங்க, மத்தியானம் 1:30 மணி செய்திம்பாங்க. எந்த புரோக்கர் இருந்தாலும் விட்டுட்டு அங்க வந்து அப்படியே காத்திருப்போம். ஐயோ அது என்னாச்சு கேளு, இல்ல நிறைய செய்தி வந்துட்டான், முக்கியமான செய்தி வந்துட்டான், நாளைக்கு வருமா அப்படிம்பாங்க. இது அந்த காலம். இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கோம்? 140 கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் 140 கோடி சேனல் இருக்கு. அவ்வளவு பேர் கையிலையும் செல்போன் இருக்கு. எடுத்தா அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே உலகம் பூரா செய்தி ஆயிரு. ஆயிருந்தா அப்படி நான் இப்ப பேசுறேன்ல எங்கெல்லாம் போச்சு எனக்கு தெரியாது. ஆக நாடு இந்த அளவுக்கு நம்முடைய தொலை தொடர்பு துறையில் இவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட தவறுகள் தவறாகவும் தப்புகள் தப்பாகவும் கஷ்டப்படுகின்ற மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டும் இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உத்தரவாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதில் தவறு ஏற்படும் போது தட்டி கேட்கின்றவர்கள் நிரஞ்சன் போன் காணாத ஆளு, லட்சம் பேர் கோடி பேர் இந்த நாட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் அது இந்திய நாட்டை பாதுகாக்க முடியும், ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட அறப்படியை செய்துகிட்ட என்னுடைய அருமை தம்பி நிரஞ்சன் அவர்களையும் அவருடைய தாயார் துணைவியார் உட்பட அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் பாராட்டுகளை உங்கள் சார்பாக நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தம்பி கார்த்திகை செல்வன், எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நான் அவரை பார்க்காம இருக்கவே மாட்டேன். அவர் எங்கேயாவது மறைஞ்சு போனாதான் நாங்க பார்க்க மாட்டோம். இந்த அப்பாவுக்கு வேலை எந்த வேலை இருந்தாலும் 7 to 9 வரை எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுவேன். இந்த 7 to 9 அந்த டிபேட்ல பார்த்தா என் தம்பி கார்த்திகை செல்வன் இருப்பாரு. நடுநிலையோடு அந்த கேள்விகளை வாதத்தை எடுத்து வைக்கிற தம்பி கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும் நான் உங்கள் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அமைதியாக சிரித்து கொண்டு இது தவறான தகவல், அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்ற என்னுடைய அருமை தம்பி கார்த்திகை செல்வனுக்கு உங்கள் சார்பாக நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தம்பி தேரடி எங்கிருந்தான் திரட்டி கொண்டு வருவானோ செய்திகளை அப்படி ஆணித்தரமாக பேசுகின்ற தம்பிமார்கள் அற்புதமாக ஒரு செய்தித்துறை வெளியே கொண்டு சேர்க்கும். அந்த செய்தித்துறை கொண்டு சேர்ப்பதை விட மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கின்றது திரைப்படம் தான். அதற்கு இயக்குனராக இருந்து ஒரு கருத்தை எளிதாக கடவுளுக்கு நிகரானவர் தந்தை பெரியார் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கின்ற என்னுடைய தம்பி பிரேம்குமாரையும் உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியாரை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர் கடவுள் மறுப்பாளர், மாற்றம் இல்லை. ஏன் கடவுள் மறுப்பாளர்? அதான் ஒரே கேள்விதான். நம்ம சோமநாதர் ஆலயம் கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர்ல இருக்கு, இந்த வைக்கம் ஊர்ல இருக்கு. அது பக்கத்துல கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. விவேகானந்தர் அந்த ஊருக்கு போறாரு. அங்க இப்பவும் அந்த கோயில் இருக்கிறது. அங்கே பத்திரகாளி அம்மன் கோயில் என்று எண்ணுகிட்டு கொடுங்கல்லூர்ல இருக்கு. விவேகானந்தரை 3 நாளா உள்ள விடல, தடை பார்த்திருக்காங்க, பூநூலை காணல, உள்ள விடம்னுட்டாங்க. விவேகானந்தரை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பெயர் வச்சிருக்கோம். அந்த மனோன்மணியம் சுந்தரனாரும் அவரும் ஒரே மேடையில பேசிட்டாங்க. அந்த மனோன்மணியம் சுந்தரனாருடைய மகள் வழி பேரன் மோதிலால் நேரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல சொல்றாரு, எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தி அவர் அதற்கு சொன்ன வார்த்தைகள் வாயில் வராத வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தினார். அவருக்கே அந்த நிலை என்றால் நாடு எந்த நிலையில் இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாராயணகுரு வைக்கத்துல அந்த கோயில் தெருவில் போகக்கூடாது. அதுக்கு தான் அப்போது மதராஸ் பிரசிடென்சி, சென்னை, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதி மதராஸ் பிரசிடென்சி,
அதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் தந்தை பெரியார், மிகப்பெரிய செல்வந்தர். மகாத்மா காந்தியும் காமராஜரும் அவரை போராட்டத்துக்கு போக சொல்றாங்க. வைக்கத்துக்கு போறாரு, மறியல் பண்றாரு, 1 மாசம் உள்ள வெளியே வராரு, திரும்பவும் மறியல் பண்றாரு, 6 மாசம் உள்ள. அவர் உள்ள போன உடனே அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். 143 நாள் உள்ள இருந்து வெளியே வந்து நாராயண குருவை அந்த இடத்து வெளியாட்டு நடக்க வைத்து தான் வந்தாரு. அதுதான் 100 ஆண்டுகளை கடந்தும் வைக்கம் வீரர் என்று சொல்லி நினைவகம் கட்டி கொடுத்து நம்முடைய முதல்வரும் கேரள முதல்வரும் திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தந்தை பெரியார் தியாகம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் சமூகம் பெண்கள் மார்புல துணி போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, தலைப்பாகை கட்டக்கூடாது, கோயில் தெருவில் போகக்கூடாது, கருவறை கோயில் உள்ளே செல்ல முடியாது. இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்தாலே தீட்டுங்கிற காலத்தில் தந்தை பெரியார் கூட்டம் முடிவடைந்ததும் நாடார் வீட்டு சமையல் வழங்கப்படும் சொல்லி அந்த நோட்டீஸ் இருக்கு. இப்பவும் இந்த அப்பா கிட்ட நோட்டீஸ் இருக்கு. அது அந்த தியாகத்தை செய்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லி ஒரு வரியில் நான் கடந்து செல்ல மாட்டேன். கடவுள் பெயரை சொல்லி மனிதனை இழிவுபடுத்துவதைத்தான் எதிர்த்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார். இந்த பத்திரம் இங்க நம்ம சட்டமன்றத்தில் பதிவுகள் இருக்கு. முத்துலட்சுமி அம்மையாருக்கும் நம்ம சத்தியமூர்த்தி நம்ம காமராஜருடைய குருவானவருக்கும் நடக்கு. 8 முதல் 13 வயசு பிள்ளைகளை பொட்டு கட்டுன்னு அனுப்பி விடணும். கோயிலில் அனுப்பி விட்டுட்டு திரும்பி பார்க்க முடியாது. அப்படி நடந்த கொடுமையை எதிர்த்து அந்த அம்மா கேட்கு. அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய தியாகமான பணி, கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணி. இன்னைக்கு நீங்க பொட்டு கட்டுதல் பிள்ளைய அனுப்ப மாட்டீங்க, நாளைக்கு கோயிலுக்குள்ளே வரேன்னு கேட்பீங்க. நம்மெல்லாம் சத்தியமூர்த்தினா எவ்வளவு பெரிய சுதந்திர போட்ட வீரன் நினைப்போம். அவர் வாயில் அந்த வார்த்தைகள் வருது. அப்போதான் அந்த அப்பா சொல்றது, சரி சரி அப்போ இவ்வளவு நாளும் எங்க பிள்ளைகள் போச்சு, அந்த பலனை நாங்க கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணியை நாங்க செய்தோம். நாளையில இருந்து நீங்களே உங்க பிள்ளைகளை அனுப்பி நீங்களே அந்த நன்மையை பெற்றுக்கிடுங்க சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. அப்ப சமூகம் எப்படி இருந்துங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன். அந்த சமூகத்தை திருத்தி தான் தந்தை பெரியார் அவர்கள் மனிதன் பிறப்பால் அவனுடைய பணியால் அவனை அவமானப்படுத்தக்கூடாது, அது குறைவல்ல, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்களை மதி, ஆண்கள் தான் போலீஸா இருக்க முடியும். அப்பவே சொல்லிருக்காரு, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாலே பெண்களை கூப்பிட்டு இந்த காக்கி சட்டையை போட்டு கையில கம்ப கூட அவ்வளவு பேரும் பயப்படுவான். ஆம்பளைக்கு பயப்படாததை விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவான்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. நீதிமன்ற பார்வையில் 3 ஐபிஎஸ் அதிகாரி, 3 பெண்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் 41% பெண்கள் அரசு பொதுத்துறை தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு இன்று போது நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் பெரியாரை மறக்க முடியாது. பள்ளியை திறந்து மதிய உணவு தந்த பெருந்தலைவர் காமராஜரை மறக்க முடியாது. அதே போன்று நம்முடைய கலைஞர் உயர்கல்விக்கு வித்திட்டவரை மறக்க முடியாது. இன்றைய முதல்வர் புதுமை பெண் திட்டம், தவ புதல்வர் திட்டம் தந்து படி 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 என்று சொல்லுகின்ற இந்த வரிசையில் இருக்கின்ற தலைவர்களையும் மறக்க முடியாது. அதற்கு முக்கியமானவர் தந்தை பெரியார் தான். அந்த பெரியாரை கடவுளாக்கிய தம்பி பிரேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு ஆளுமை உள்ள ஆண்மை உள்ள இந்த நாட்டில் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கின்ற ஆற்றல் படைத்திருக்கின்ற அருமை தம்பி நிரஞ்சன் அவர்களுடைய புத்தகம் நான் ஒன்றும் முழுமையா இன்னும் படிக்கல. படித்தவர்களிடம் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுல இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லியிருக்கேன். நிச்சயமா என் தம்பி புத்தகத்தை நான் முழுமையா படிச்சிருவேன். அதுபோல இந்த புத்தகம் அதிகமாக வாங்க வேணும்னா எவ்வளவுன்னு என் தம்பி போன் பண்ணி சொன்னா
அத்தனை புத்தகங்களையும் வாங்கி தந்துக்கிட்டு நீங்களே எல்லோருக்கும் விநியோகிக்க வேண்டும் என்று தம்பி நிரஞ்சன் அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த நிரஞ்சன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.